ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் பிரியாணி. என்னோட ஸ்டைலில் ஆயில் கம்மியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நான் 1.5 கப் அளவு சீரக சம்பா எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறினா போதும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சிக்கலாம் மசாலாவை. ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இதை போட்டு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிரியாணி பாட்டில் ஒரு 4 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே சேர்த்து அது கொஞ்சம் ஹீட் ஆனதும் இதுக்கு பிரியாணிக்கு போடுற மசாலா ஸ்பைசஸ் வந்து 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 2 பட்டை, அப்புறம் கொஞ்சமாக வந்து ஜாதி பத்திரி, இதை மட்டும் போட்டு நல்லா வந்து சாட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வந்து நம்ம சாட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளேயே இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் புதினாவும் கொத்தமல்லியும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா வந்து சாட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனது ஒரு 3 பச்சை மிளகா போட்டுட்டு வீட்டில் அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட லிங்க் வந்து நீங்கள் என்னோடய சேனலில் போய் பார்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா சாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுமே கொஞ்சமாக வந்து தக்காளி, இதற்கு வந்து ஒரு ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை போட்டுட்டு நம்ம ஃபைனாக அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் சிம்லேயே வச்சு வதக்கணும். நீங்கள் அந்த ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நல்லா வந்து சாட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறம் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவு ஹோம்மேட் பிரியாணி மசாலா பவுடர் இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. நம்ம பிரியாணி யூஸ்வலாக செய்கிறப்போ நல்லா எண்ணெயை ஊற்றி செய்வோம். இந்த வதக்குறப்போ உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். பட் நான் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயில் நிறைய வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ இதை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. அந்த காய் வந்து இதுலேயே வந்து கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். சிம்லேயே வச்சு வதக்கிட்டுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் டைம் எடுக்கும். அந்த மாதிரி வதக்கிக்கிங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நம்ம வதக்கி விட்டுட்டுருக்கலாம். அந்த காயும், உப்பு, அந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா அதில் சாட் ஆகி வெந்து வதங்கி வர ஸ்டேஜில் நீங்கள் இப்போ 1.5 கப் அளவு நம்ம பிரியாணி ரைஸ் எடுத்துருக்கோம், சீரக சம்பா எடுத்துருக்கோம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தான் நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதில் வந்து வெஜிடபிள் இருக்கிறங்காட்டிக்கு நான் 3 கப்பு போட்டிருக்கேன் இல்லையா? 3 கப்பு தண்ணிக்கு பதிலாக இப்போ ஒரு 4 கப் அளவு தண்ணி வெஜிடபிளுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா பாயில் ஆகி வர ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுடுங்க. புழிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா இப்போது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ வந்து நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா தண்ணி கொஞ்சம் சுண்டுற ஸ்டேஜுக்கு பாயில் ஆகி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம அந்த பிரியாணி பாட்டோட பிளேட்டை வந்து திருப்பி போட்டுக்கலாம். தம் போட போகிறோம். தம்னா நான் பெருசாக ஒன்றும் போட மாட்டேங்க. வீட்டில் இருக்கிற அந்த இடிக்கல்ல தான் வெயிட் வைப்பேன். திருப்பி போட்டு இந்த இடிக்கல்ல வெயிட் வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா, நல்லா சுட சுட வெஜிடபிள் பிரியாணி ஆயில் கம்மியாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.